Hi dear students, welcome back to SS MindMath channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, ஐசோலஸ்னா என்ன, ஐசோலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ், ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னா எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது சம்மந்தமாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துடலாம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்லாம் நமக்கு தெரியும். பேசிக்காக ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்லாம் என்ன, ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது தான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போது அந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு தியரம் பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி தான் சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு தியரம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் வச்சே சொல்லிடலாம். இப்போ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் நமக்கு தெரியும் ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்றது. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஒருவேளை ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏபியோட ஆப்போசிட் ஆங்கிள் ஆங்கிள் சி, ஏசியோட ஆப்போசிட் ஆங்கிள் ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட், ஏபியோட ஆப்போசிட் ஆங்கிள் ஆங்கிள் சி, ஏசியோட ஆப்போசிட் ஆங்கிள் ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு தியரம். இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆங்கிள் பி ஆங்கிள் சி, இப்போ ஆங்கிள் சி, ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் சைடு, ஆங்கிள் பியோட ஆப்போசிட் சைடு ஏசி, ஆங்கிள் சியோட ஆப்போசிட் சைடு ஏபி. ஸோ ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிள் சியோட ஆப்போசிட் சைடு ஏபி, ஆங்கிள் பியோட ஆப்போசிட் சைடு ஏசி. அப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட தியரம். ஸோ நம்ம ரெண்டு தியரம் பார்த்துட்டோம். அந்த தியரத்தை ஜஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஆங்கிள்ஸ், இது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ், ஈக்குவல் சைடோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஈக்குவல் சைட்ஸோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அதான் இதே மாதிரி தான் த சைட்ஸ், இந்த ரெண்டு சைடு ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள், ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அதை வந்து வேர்டிங்ஸில் தியரமில் கொடுத்துட்டாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம், ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இந்த தியரமில் இல்லை, வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம் பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையான இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, த பைசெக்டார் ஏடி ஆஃப் ஆங்கிள் ஏ, த பைசெக்டர் ஏடி ஆஃப் ஆங்கிள் ஏ இஸ் பர்பண்டிகுலராக இருக்குது. எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, இந்த ஏடின்றது பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. சரி, நம்மளை என்ன காட்ட சொல்லியிருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லுங்கள். ஷோ தட் ஏபி ஈக்குவல் டு ஏசி. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஐசோஸ்லஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தாலே அது ஐசோஸ்லஸ் தான் இல்லையா? ஸோ நம்ம மெயினாக காட்ட வேண்டியது ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு காட்டினா போதும். ஓகே, சரி, அது இருக்கட்டும். இப்போது நமக்கு தெரியும் பைசெக்டார் அப்படின்னாலே என்ன அப்படின்னாலே, ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் அது அப்படியே ரெண்டாக பிரிச்சிடும், அதுதான் ஈக்குவலாக ரெண்டாக பிரிக்கும். அந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இப்போ இந்த ஏடின்றது லைன் வந்து ஈக்குவலாக ரெண்டாக பிரிக்குது அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்கும் போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பிரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஏ ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரித்ததுக்கப்புறம் இது ஈக்குவலாக பிரிச்சிருக்கு. அப்போ இந்த சைடு உள்ள ஆங்கிள் ஏ ஒரே ஆங்கிள் தான், ஆங்கிள் ஏ தான், அதை ரெண்டாக ஈக்குவலாக பிரிச்சிடும். அப்போ இந்த போர்ஷன் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு காமன் சைடு, ஏடின்றது காமன் சைடு ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று 90 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சைடு பிடிஏ 90 டிகிரினா இங்கே சிடிஏ 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஸோ ஏஎஸ்ஏ, இதுபடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட்னு சொல்லிட்டோன்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் அப்படின்னா அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாக நிறையா பார்த்துருக்கோம். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் சொல்லியாச்சுன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து என்னது, இதை பற்றி பேசியிருக்கோம், ரெண்டு ஆங்கிள்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அப்போ இது ரெண்டும் கான்க்ருவன்ட்னு சொல்லிட்டேன் நான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடும் ஏபியும் ஏசியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும், பிடியும் டிசியுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நமக்கு இதை தேவையில்லை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம சொல்லிக்கலான்றதுனால ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்.
ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபி இஸ் ஐசோஸ்லஸ். ஆப்வியஸாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தாலே அது ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் அது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தானே, அதை தான் சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹெட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம் பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையான இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. The bisector AD of angle A, the bisector AD of angle A is perpendicular. perpendicular-ஆ இருக்குது. எதுக்கு perpendicular-ஆ இருக்குது? இந்த ADன்றது BCக்கு perpendicular-ஆ இருக்குது. சரி, நம்மளை என்ன காட்ட சொல்லியிருக்காங்க? AB equal to ACன்னு சொல்லுங்கள். show that AB equal to AC. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? triangle ABC is isosceles. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தாலே அது ஐசோஸ்லெஸ் தான் இல்லையா? ஸோ நம்ம மெயினாக காட்ட வேண்டியது ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு காட்டினா போதும். ஓகே, சரி, அது இருக்கட்டும். இப்போது நமக்கு தெரியும் பைசெக்டார் அப்படின்னாலே என்ன அப்படின்னாலே ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் அது அப்படியே ரெண்டாக பிரிச்சிடும், அதுதான் ஈக்குவலாக ரெண்டாக பிரிக்கும். அந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இப்போ இந்த ஏடின்றது லைன் வந்து ஈக்குவலாக ரெண்டாக பிரிக்குது அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்கும் போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பிரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஏ ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரித்ததுக்கப்புறம் இது ஈக்குவலாக பிரிச்சிருக்கு. அப்போ இந்த சைடு உள்ள ஆங்கிள் ஏ ஒரே ஆங்கிள் தான், ஆங்கிள் ஏ தான், அதை ரெண்டாக ஈக்குவலாக பிரிச்சிடும். அப்போ இந்த போர்ஷன் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு காமன் சைடு ஏடின்றது காமன் சைடு ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று 90 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சைடு பிடிஏ 90 டிகிரினா இங்கே சிடிஏ 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஸோ ஏஎஸ்ஏ இதுபடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட்னு சொல்லிட்டோம்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் அப்படின்னா அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாக நிறையா பார்த்துருக்கோம். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் சொல்லியாச்சுன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து என்னது, இதை பற்றி பேசியிருக்கோம், ரெண்டு ஆங்கிள்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அப்போ இது ரெண்டும் கான்க்ருவன்ட்னு சொல்லிட்டேன் நான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடும் ஏபியும் ஏசியும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். பிடியும் டிசியுமே ஈக்குவலாக தான் இருக்கும். நமக்கு இதை தேவையில்லை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம சொல்லிக்கலான்றதுனால ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபி இஸ் ஐசோஸ்லெஸ். ஆப்வியஸாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தாலே அது ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் அது ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் தானே, அதை தான் சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், நான் என்னென்ன மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிடி ஏசிடி, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்டு ட்ரையாங்கிள் ஏசிடி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. அவங்களே கொடுத்துருக்க ஆங்கிள் ஏ வந்து பைசெக்டார் ஏடி ஆஃப் ஆங்கிள் ஏ. இந்த பைசெக்டார்னாலே நமக்கு ரெண்டு ஆங்கிள் காமனாக கிடைக்கும், ஒரு சைடு காமனாக கிடைக்கும். இப்போ ஆங்கிள் ஏவும் இந்த இடத்துல ஆங்கிள் ஏ இது எப்படி எழுதலான்னா பிஏடி ஈக்குவல் டு சிஏடி எழுதலாமா? பைசெக்டார் ஆங்கிள் ஏ அப்படின்னா ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ காமன் சைடு என்னது, இந்த ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிச்சாச்சு. அப்புறம் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஆங்கிள் கிடச்சிருது. அப்புறம் இது லைனும் பிரிக்குது. ஸோ ஏடி ஈக்குவல் டு ஏடி, இதை வந்து காமன் எழுதலாமா? காமனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த டிடி இதை பர்பெண்டிகுலர், இந்த சிம்பிள் வச்சே நம்ம புரிஞ்சுக்கணும் இது பர்பெண்டிகுலர். ஸோ பிடிஏ இஸ் ஈக்குவல் டு சிடிஏ. சரியா? இது வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் ஒரு சைடு, ஆங்கிள் சைடு ஆங்கிள் பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ ரூல் நமக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்போது ட்ரையாங்கிள் ஏபிடி கான்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. வெரி குட். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட்னு நம்ம சொல்லிட்டோம். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் தான். ஸோ இதோட ஏபி ஈக்குவல் டு ஏசி ஆட்டோமேட்டிக் எழுதிடலாமா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும், சிபிசிடி. சரியா? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. நம்ம சொல்ல வேண்டியது இங்கே பாருங்கள், அதுதான் ஏபி ஈக்குவல் டு ஏசி அண்ட் ஆமாம், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்க ஒரு ட்ரையாங்கிள்னாலே அது ஐசோஸ்லெஸ் தானே. ஆர் இதில்லாட்டி therefore triangle ABC is an
ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த கான்செப்டை புரிஞ்சு எழுதுறது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.